ஆடாதோட இலை ஒரு 4 எடுத்துக்கோங்க. அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கற்பூரவல்லி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இது கூடவே ஜீரகம், கற்பூரவல்லி இலையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இந்த ஆடாதோட இலையில் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை பிரித்து எடுத்துட்டு இந்த இலையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தூதுவளை இலைக்கு பதிலாக நான் தூதுவளை பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஆடாதோட இலையையும் தூதுவளை பொடியையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு சொம்பு தண்ணி பாதி அளவாக குறையணும். அந்த அளவுக்கு அது பொறுமையாக கொதிக்கட்டும். இது நல்லா சுண்டி வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இந்த கஷாயத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வர எப்பேற்பட்ட ஸ்னோரிங் பிரச்சனையாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்.